அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், ஏல்பி ஆஸ்ட்ராலஜி வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனாலே அவன் தான் வணங்கி, இன்னைக்கு என்னன்னாக்கா நம்ம அந்த குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு போகுது, இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஏதாவது மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த குரு பயிற்சியில ஆன்மீகம் என்பது, ஏன்னா ஜென்ம குருவா இருக்கு, ஆன்மீகம் என்பது உங்களை தேடி வரும். ஆன்மீக குருமார்கள் வருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை தேடி உங்க வீட்டுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் உங்களை தேடி வந்திருக்கும், இல்லை வரும். மேலும் என்னன்னாக்கா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக யாத்திரைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு குருவை நீங்க சந்திக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்க போகுது. அதனால இந்த வீடியோவை, இந்த குரு பயிற்சியை மேலும் குரு பகவானோட அனைத்து நன்மைகளை பெறவும், சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா மிதுன ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதோட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். ஸோ இப்போ இவங்க மனசில் பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகமாக இருக்கும். இவங்க தான் முயற்சி செய்வீங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் என்ன இருக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு இரட்டைத்தன்மையோட பயணிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய, கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியை நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ மனசில் பார்த்தீங்கன்னா கற்பனை ஆசைகள் வந்து எக்ஸ்ட்ரீம் த லிமிட் சொல்ல முடியும். ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய விருப்பங்கள் என்பது என்னன்னாக்கா அது எக்ஸ்ட்ரீம் லிமிட்டேஷன்ஸில் இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா ஆன்மீகத்தில் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு சட்டத்தை வகுத்து இவங்களே வந்து அதுக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்மீகமே ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கும். குறிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கோயில் போனான்னா அவங்களுக்கு என்ட்ரி யாருமே கேட்கவே மாட்டாங்க. யாருக்குமே இடம் கிடைக்கலனா கூட திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இலகுவா சிவன் கோயிலில் போகும்போது அவங்களுக்கு எப்படி தான் வழி விடுவாங்கன்னே தெரியாது. நேராக போய் எங்கள் தரிசனத்தை பார்த்துருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய முருக பக்தராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இவங்க எப்போதும் என்னன்னாக்கா இந்த அம்மா இல்லைன்னா வாகனம், இந்த மாதிரி நல்ல ஒரு வாகனத்தை வச்சுக்கணும். அந்த வாகனம் சார்ந்த விஷயம், வீடு, தனக்குன்னு ஒரு வீடு வேணும், வீடு இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பா இவங்க எது இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ வந்துடுது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் இஷ்யூ என்பது குறிப்பாக அந்த வீடு சார்ந்த விஷயத்தில், இல்லை வாகனம் சார்ந்த விஷயத்தில், ஒன்று டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மாறி இருக்கும், இல்லை வேறு டாக்குமெண்ட் இருக்கும், இல்லை டாக்குமெண்ட்டே இல்லாமல் இருக்கும், இல்லை வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்த ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா வீடு சார்ந்த விஷயத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அந்த கடனை வீட்டோட கடனை மீட்டு எடுக்கிறதுக்குள்ளே இவங்க படாத பாடுபடுவாங்க. ஏன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்துருக்கோம். இப்படிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குரு பகவான் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே வனவாசமான இன்றைக்கெல்லாம் வனமே இல்லை, எங்கே வனவாசம்லாம் போகிறது. ஸோ அதனால் என்னன்னாக்கா அந்த வனவாசம் என்பது நீங்கள் என்ன பண்ணால் இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் உண்டு என்பது உறுதியாக சொல்லலாம். அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் என்பது உண்டு. ஸோ வேலை என்னன்னாக்கா இந்த இடத்துலேருந்து இல்லை ப்ரொமோஷன் ரீதியாகவோ இல்லை வேலை மாற்றத்தின் ரீதியாகவோ எங்கேயாவது ஒரு இடம் விட்டு இடம் நகருதல் என்பது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா இருக்கு. அதே போல் இந்த குரு பேச்சில் மிதுன ராசிக்காரர்களோட ஆசைகள், அவங்களோட மனத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஆன்மீகம், அப்படியே புதுசு ஆன்மீக நாட்டம் ஏற்கனவே மிதுன ராசிகளுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்பது நல்ல மலர்ச்சி அடையும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பெருசாக இருந்திருக்கும், ஆனாலும் ஒரு குழப்பமான விஷயமா இருக்கும். ஆன்மீகம் என்பது அந்த அளவுக்கு திருப்தியற்ற நிலைன்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் பூஜைகள் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எதுவும் இவங்களுக்கு அந்த எல்லா விஷயத்துல விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னக்கா வாகன விரயம், வீடு சார்ந்த விஷயத்துல விரயம். கடந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம், கடனுக்காக விரயம், நகையெல்லாம் வச்சு கடன் அடைச்சிருப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட்டை வச்சு கடன் அடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்னாக்கா விரயமாகவே சந்திச்சிருப்பாங்க, கடன் அடைச்சிருப்பாங்க, தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸுக்கு பெனால்ட்டி கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு
கடந்த கால குரு பயிற்சியில் இருக்கும். இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி அடிக்க போகுது. என்னன்னாக்கா அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. என்னன்னா இந்த காலம் எல்லாமே ஆதாயமாக மாறப்போகுது. அதாவது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க என்ன சொல்கிறேன்னா, உங்களை தேடி வேலை வந்து வரும். வேலை வாய்ப்பு இத்தனை வாட்டி மிதுன ராசிக்காரங்க வெளியூர் போகலாமா, இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் என்பது வரும். அதுவும் நல்ல ஒரு பேக்கேஜோடு வரும். அதே போல் இன்னொன்று என்னக்கா, வரக்கூடிய வேலையை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட ஆசை, அந்த கற்பனைகளை வச்சுருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெளிநாடு சென்று படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களை இல்லை படிப்புக்காக விரயங்கள் மீன்ஸ் என்னக்கா, நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போவே அவசரப்பட்டு புக் பண்ணிடுவாங்க. பார்த்தா மெரிட்லேயே பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் வாகனத்தின் மூலயமாக ஒரு வருமானம், இல்லை வீட்டின் மூலயமாக வருமானம். அப்போ என்னென்னாக்கா, சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து ஒரு வாடகை வீடு கட்டி விடலாம். வாடகைக்கு ஒன்று கட்டி விட்டுனா வாடகையின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அதே போல் என்னென்னாக்கா, அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மாவுடைய அக்கௌண்ட்டை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் என்பது கிடைக்கும். அதே போல் வாகனத்தை வாடகை விட்டு சில பேர் என்ன இந்த காலத்தில் வாடகைக்கு வாகனம் விடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சிந்திக்க கொடுப்பாங்க. வண்டி வாங்கி ரெண்டல் வாங்கலாம், இல்லை கேப் வாங்கி போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாகனங்களை வாங்கி விட்டு அதை வாடகைக்கு விட்டு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, மிதுன ராசி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வரன் வீடு தேடி வரும்னு சொல்லலாம். நீங்கள் போய் வரனாலாம் தேடணும் அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கே ஜாதகம் வரும். சரியான பொருத்தமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கல்யாண டேட்டை மட்டும் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா வரன் என்பது உங்களை தேடி வரும். வரனை தேடி நீங்கள் போன வாட்டிலாம் போய் சுற்றி டயர்டாக இருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு தேடி வரன் வரும். வீடு தேடி ஜாதக அமைப்புகள் வரும். அதே போல் என்னன்னாக்கா, ஆன்மீகமும் இந்த காலத்தில் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு குருமாரை போய் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை ஒரு குரு உபதேசம் பெறலாம் அறிவா, அந்த குருவோட தன்மையே உங்கள் வீட்டுக்கு வரும், வந்து இருக்கும். ஆல்ரெடி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த குரு தன்மை என்பது வந்திருக்கு. இல்லை குரு உபதேசம், அந்த புதிய குருவோடைய சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா நீங்களும் தேடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு உபதேசம் தீட்சை வாங்கக்கூடிய நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கால குரு உபதேசம், குரு தீட்சை, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா, இந்த குருவோட தன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய இருப்பதனால குருனாவே பட்டற்றவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவீங்க. இதுதான் இங்கே பியூட்டியே. ஏன்னா ஒரு காலத்தில் ஆசைப்பட்டதே நீங்கள் தான், கிடைக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருவீங்க, அப்படி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை துணை கொடுப்பீங்க. அப்பா சார்ந்த விஷயத்துக்கு உங்கள் வருமானத்தை, உங்கள் பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லுதுன்னா ஒரு பட்டற்ற நிலையை கொடுப்பார். ஏன்னா ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா, இவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருந்தீங்களா, கொடுத்துட்ட உடனே ஆசையை கட் பண்ணி விட்டுருவார். அப்போ என்ன ஆகிடும்னா கிடைச்சதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல், அனுபவிக்க முடியாது இல்லை, அனுபவிக்க அந்த விருப்பம் இன்மை என்ற ஒரு சூழலை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம்லாம் சிறப்பாக இருக்கும். வருமானத்தை பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வீங்க. வருமானத்தில் நீங்கள் என்னென்னாக்கா ஆன்மீக சுற்றுலா பயணம் போவீங்க. குறிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த காலகட்டத்தில் ஆன்மீக புத்தகங்களை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஆன்மீக புத்தகங்கள் வாங்கி படிக்கும். ஆன்மீக புத்தகங்களை மற்றவங்களுக்கு வந்து தானமாகவே கொடுக்கலாம். ஆன்மீக புத்தகங்களை தானம் செய்வது மூலயமா அவங்களோட வருமானம் பெருகும். இதெல்லாம் ஒரு பரிகாரத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேலும் என்ன, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் என்பது நேரடியாகவே இருக்குது. அதாவது என்னக்கா, IVF-IF-லாம் நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. நேரடியாகவே நீங்கள் குழந்தை பாக்கியம் இயற்கை முறையிலே கருத்தரித்து குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து தர தயாராக இருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை என்பது நம்ம அமைய சொல்ல, வாழ்க்கை துணை மூலயமாவே இப்போ திருமணத்துக்கு காத்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வந்து சும்மா வரமாட்டாங்க, நிறைய வரதட்சணையோடு தான் வருவாங்க. குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி குரு பகவான் என்ன எப்படி
வரும்போதே நிறைய அணிகலன்களை அணிஞ்சிட்டு வரும், நிறைய தங்க நகை. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை துணை என்பது நிறைய அணிகலன்கள், நிறைய என்ன சொல்லுவாங்க, தங்கத்தை போட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரியே தங்கத்தை போட்டு தான் என்ட்ரி இருக்கும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், அவங்களே போட்டுருவாங்க. அப்போ உடனே வந்து நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கலாமான்னா வேணாம். இப்போ இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க யாராவது நீங்கள் திருமணத்துக்கு எத்தனை சவரம் போடுன்னா, நீங்கள் போடுறத போடுங்க, இந்த வார்த்தை கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் வேணால் யாராவது உங்கள் நண்பர்கள் உறவினர் யாராவது மிதுன ராசி தான் அவங்கள கேட்டு பாருங்கள். இந்த ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, ஆசைப்பட்டுட்டு பட்டுற்ற நிலையை கொடுக்குதான், நீங்கள் போட்டுறதை போட்டுட்டு வாங்கன்னுவாங்க. அவங்க 10 சவரன் போடுவாங்கன்னு எதிர்பார்த்து, இவங்க பார்த்தா 20 சவரன் 30 சவரன் அந்த மாதிரி இவங்க எதிர்பார்ப்புக்கு மேலேயே உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து பொருளாதார வரவு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் குரு உபதேசம் இருக்குது. குரு உபதேசத்தின் மூலயமாக நிறைய பார்த்தீங்கன்னா வயதான மிதுன ராசிக்காரர்கள் என்னென்னு இந்த காலத்தில் ஆன்மீக பயணம், ஏதோ ஆசிரமத்துக்கு போயிடலாமா, போய் ஆசிரமத்தில் போயிட்டு இந்த தியான பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இந்த மாதிரியான செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. வயதான முதியோர்கள் வந்து நான் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு போய் தங்கி அங்கே குரு தீட்சை வாங்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்துலேருந்து பொருளாதார முதலீடு உங்ககிட்ட இருந்து வரும். வேலையிலேருந்து பொருளாதார முதலீடுகள் உங்களுக்கு வரும். ஆனால் வேலையிலே கொஞ்சம் அழுத்தமும் இருக்குது. ஏன்னா கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்க சனி பகவான் உட்காந்தனால வேலையை அன்றண்டே முடிப்பது தான் உங்களுக்கு பரிகாரம். வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுவதை காட்டிலும் அந்தந்த வேலையை அப்போதே செய்து முடிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா ராகு பகவான் 9ல் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டன்ற பேரில் திடீர் பாக்கியங்கள், வெளிநாடு காண போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரன் வெளிநாடு கூப்பிட்டா நான் இல்லை வேண்டாம் நான் இங்கே தான் இருப்பேன், ஆசை உங்களுக்கு இருக்கும், கூப்பிட்றவங்க முழுமையாக கூப்பிட்ருக்க மாட்டான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடுக்கு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்குறு, தொழில் ரீதியாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் நம்ம சொல்வது என்னன்னாக்கா, இனிப்பை தானமாக செய்யுங்க. இனிப்பு தானம் என்பது ஏற்புடையதாக இருக்கும். மேலும் என்னன்னாக்கா குரு உபதேசப்படலாம் ஆன்மீக புத்தகங்களை வாங்கி நீங்கள் வந்து எல்லா மக்கள் இல்லை ஆன்மீகம் அந்த குருமார்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ஆன்மீக குருமார்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் அந்த விரயம் என்பது வருமானத்தில் ஏற்படக்கூடிய விரயங்கள் போய் வருமானம் வந்து பயனுள்ள விஷயங்களுக்கு செலவாகும். மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லை கோயிலில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் வழியாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மாறும் இந்த காலகட்டத்தில். ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்க எப்போதும் வந்து இந்த மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு எப்போதும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இவங்க எப்போதும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது வாழ்வில் ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஆனால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிகமாக செய்யும்போது நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடியவங்க இருக்காங்க. அதனால் சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்கள் லாபத்தை ஈட்டக்கூடியதாகவும் மாற்றிக்க முடியும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இல்லை உறவினர் யாராவது மிதுன ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற எளிய பரிகாரங்களுடன் ஒவ்வொரு கிரக பயிற்சியாக நம்ம பார்ப்போம். அடுத்து கடகராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.